வணக்கம், வெல்கம் டு மை கிச்சன். இன்றைக்கி நம்ம கிச்சனில் நம்ம பார்க்க போகிற ரெசிபி மொறு மொறுன்னு ஒரு உருளைக்கிழங்கு சிப்ஸ் எப்படி ரெடி பண்ணுறதுன்னு பார்க்கலாம். இதுக்கு நான் இன்றைக்கி 2 உருளைக்கிழங்கு எடுத்திருக்கேன். உருளைக்கிழங்கை சுத்தமாக கழுவிட்டு அதோட தோலை மட்டும் சீவி வெளியே எடுத்துடலாம். யூஸ்வலாக நம்ம வீட்டில் சிப்ஸ் பண்ணும்போது எண்ணெய் கோர்த்துட்டு கடையில் கிடைக்கிற மாதிரி நல்லா மொறுமொறுன்னு வராது. அதுக்கு ஒரு 2-3 டிப்ஸ் இருக்குது. அதை நம்ம ஃபாலோ பண்ணாலே போதும், நமக்கு கடையில் இருக்கிற மாதிரியே நல்லா மொறுமொறுன்னு சிப்ஸ் கிடைக்கும். தோல் சீவியாச்சு. இதை நம்ம இந்த மாதிரி ஒரு கட்டரை வச்சு லேசான ஸ்லைஸாக கட் பண்ணி எடுத்துக்கலாம். இந்த மாதிரி கட்டர் இல்லைன்னா பிரச்சனை இல்லை, நீங்கள் கத்திலேயே லேசாக சீவி எடுத்துக்கோங்க. இதுக்கப்புறம் இதை நம்ம நல்லா நீளமாக கட் பண்ணிக்கலாம். ரொம்ப லேசாக கட் பண்ணுங்கள். கொஞ்சம் திக்காக இருந்தாலும் அது எண்ணெய் கோர்த்துட்டு மொறுமொறுன்னு ஆகாது. அதனால் நல்லா லேசாக கட் பண்ணுங்கள். இந்த மாதிரி இது ஃபுல்லாத்தையும் நான் கட் பண்ணி எடுத்துட்டேன். இப்போ நம்ம தண்ணியில் போட்டு இதை நல்லா வாஷ் பண்ணி எடுத்துக்கலாம். ரெண்டு டைம் 3 டைம் நல்லா தண்ணியில் இதை கழுவி எடுத்துருங்க. சுத்தமாக கழுவி எடுத்துட்டேன்னா இதுக்கப்புறம் ஒரு காட்டன் துணியை விரிச்சிட்டு அது மேலே இதை பரப்பி விடுங்க. பரப்பி விட்டுட்டு இது மேலே இருக்கிற ஈரத்தையெல்லாம் சுத்தமாக நம்ம எடுக்க போகிறோம். காட்டன் துணியில் பரப்பிட்டு மேலே ஒரு துணி வச்சு நல்லா அழுத்தி அந்த ஈரம் ஃபுல்லாத்தையும் எடுத்துருங்க. அப்போ தான் சிப்ஸ் நல்லா மொறுமொறுன்னு வரும். இந்த மாதிரி நல்லா பரப்பி விட்டுட்டு ஒரு துணி வச்சு தொடச்சி எடுத்துருங்க ஈரத்தை ஃபுல்லாக. இப்போ நல்லா க்ளீன் ஆகிடுச்சு, சுத்தமாக அதில் ஈரமே கிடையாது. இதுக்கப்புறம் நம்ம இதுக்கு ஒரு மசாலா ரெடி பண்ணிடலாம். அது ஸ்டார்ட் பண்ணும்போதே நீங்கள் எண்ணெய் அடுப்பில் வச்சுருங்க. இதில் 2 ஸ்பூன் கார்ன்ஃப்ளவர் ஆட் பண்ணுறேன். தேவைன்னா கொஞ்சம் அதிகமாக ஆட் பண்ணிக்கோங்க. நீங்கள் 1.5 ஸ்பூன் அளவுக்கு காஷ்மீரி சில்லி பவுடர் ஆட் பண்ணுறேன். ஒரு 1/4 ஸ்பூன் அளவுக்கு மஞ்சள் தூள், தேவையான அளவு உப்பு. இது எல்லாத்தையும் போட்டு நல்லா கலக்கிடுங்க. நம்ம இந்த உருளைக்கிழங்குல மசாலா பூசின உடனேயே நம்ம எண்ணெயில் போட்டு எடுத்துடணும். கொஞ்ச நேரம் கூட அதை வச்சிடக்கூடாது. அதை வச்சிட்டோம் அப்படின்னா நீர் கோர்த்துட்டு நல்ல மொறுமொறுன்னு நமக்கு தேவையான மாதிரி கிடைக்காது சிப்ஸு. இப்போ இந்த உருளைக்கிழங்குல இந்த மசாலாவை அப்ளை பண்ணிடுறேன். ஒருவேளை ஒரு டைம் நீங்கள் பொரிச்சு எடுக்கிறதுக்கு லேட் ஆகிற மாதிரி இருந்துச்சு அப்படின்னா பாதியாக கலக்கிக்கோங்க. எந்த சூழ்நிலையிலையுமே வந்துட்டு கலக்கி அதை அப்படியே வைக்க வேணாம். இந்த அளவுக்கு நான் நல்லா கலக்கிட்டேன். இப்போ எண்ணெய் சூடாயிருச்சு, நம்ம உடனே போட்டு எடுத்துடலாம். இது நல்லா கோல்டன் ப்ரௌன் கலர் ஆக வரைக்கும் நல்லா வேக வச்சுருங்க. அதை அப்போ தான் சிப்ஸ் நல்லா மொறுமொறுன்னு கிடைக்கும் நமக்கு. இதை ஒரு பிளேட்டில் டிஷ்யூ பேப்பர் ஃபுல்லாக விரிச்சிட்டு அது மேலே போட்டுட்டிங்க அப்படின்னா அந்த எண்ணெயை ஃபுல்லாக சக் பண்ணி எடுத்துரும். இன்னும் நல்லா மொறுமொறுன்னு கிறிஸ்பியாக கிடைக்கும் நமக்கு. இப்போ நான் அதை வெளியே எடுத்துடுறேன்.
இதே மாதிரி மீதி இருக்கிற எல்லா சிப்ஸையும் நல்லா பொரிச்சு எடுத்துருங்க. அப்போ இதுக்கு 3 டிப்ஸ் தான் நல்லா மொறுமொறுன்னு கிடைக்கிறதுக்கு. ஃபஸ்ட்டு உருளைக்கிழங்க தண்ணி இல்லாமல் சுத்தமாக ட்ரை பண்ணிடணும். செகண்டு நம்ம அந்த மசாலாவை உடனே இன்ஸ்டண்ட்டாக ஆட் பண்ணி உடனே எண்ணெயில் போட்டு பொரிச்சு எடுக்கணும். ப்ளஸ் டிஷ்யூ பேப்பர் மேலே போட்டு அதோட எண்ணெயை சக் பண்ணி எடுக்கணும். இந்த 3 டிப்ஸை நீங்கள் ஃபாலோ பண்ணிங்கனாலே சூப்பராக கடையில் கிடைக்கிற மாதிரி நல்ல சிப்ஸ் நமக்கு கிடைக்கும். இப்போ கோல்டன் ப்ரௌன் ஆயிடுச்சு. இதையும் நான் வெளியே எடுத்துடுறேன். அவ்வளோதான். இப்போ இந்த ஆயில்லையே கொஞ்சம் கருவேப்பிலை இலையை நான் ஆட் பண்ணுறேன். இது ஆப்ஷனல், உங்களுக்கு தேவைன்னா நீங்கள் பண்ணிக்கலாம். இப்போ அதையும் இந்த சிப்ஸோடு நான் ஆட் பண்ணிடுறேன். அவ்வளோதான், மொறுமொறுன்னு சூப்பராக சிப்ஸ் ரெடி ஆகிடுச்சு. இதை நீங்களும் உங்கள் வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சு அப்படின்னா என்னோடய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலி கிட்ட ஷேர் பண்ணுங்கள். தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.